ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் 22. நுழைவு கட்டணம் ரூபாய். இன்றே முன்பதிவு செய்யுங்கள். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். புயல் சென்னையை புரட்டி போடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் சென்னை ஓரளவு தப்பிச்சிருச்சு. ஆனால் வட மாவட்டங்கள் பெரிதளவில் பாதிக்கப்பட்டிருக்கு. திருவண்ணாமலை தான் கிட்டத்தட்ட குறிப்பாக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. 7 பேர் மண் சரிவில் இறந்துருக்காங்க. இந்த சூழலில் ஆளும் கட்சியினர் போய் அமைச்சர்கள் உட்பட துணை முதல்வர் எல்லாரும் போய் சந்திச்சுட்டு தான் இருக்காங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் என்ன செய்ய போகிறாரு, ஏன்னா பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்கல அப்படிங்கிறது தான் அவர் மேலே வைக்கப்பட்ட விமர்சனமாக இருந்தது நேற்று வரை. இன்றைய காலையில் பார்த்தீங்கன்னா அவருடைய கட்சி அலுவலகத்திற்கு டிபி சத்திரம் அப்படிங்கிற சென்னையில் இருக்கிற ஒரு ஏரியா, அந்த ஏரியாவில் பாதிக்கப்பட்ட கிட்டத்தட்ட 250 குடும்பங்களை சந்தித்து நிவாரண உதவி கொடுத்துருக்காரு. பொதுவாக நிவாரணம்னா என்ன பண்ணுவாங்க, அந்த மக்கள்கிட்ட போய் நேரடியாக அவங்க வீட்டில் பாதிக்கப்பட்டவங்களை போய் சந்தித்து கொடுப்பாங்க. புது ட்ரெண்டு மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட மக்களே அவருடைய கட்சி அலுவலகத்துக்கு கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தள்ளி வர வச்சு கொடுத்துருக்காரு இல்லையா? விமர்சனமாக இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன? என்னுடைய கருத்துன்னா சார், விஜய் அரசியல் பக்குவம் இன்னும் முழுசாக வரலேன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அதாவது யாரும் அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறது ஒரு மக்கள் சேவை, அதுதான் அரசியல். அதை தவிர்த்து அதில் அரசியலில் வியாபாரம், அரசியலில் பணம் சம்பாதிக்கிறாங்க, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் விட்டுருவோம். நம்ம மக்கள் சேவைங்கிறது தான் அரசியலே. அரசியல் பண்ணுற வரவர் இனிமேல் இந்த நாட்டை ஆளணும்னு நினைக்கிறவர், நாளைக்கு சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறவர், இத்தனை ஆசைப்படுறவர் மக்களோட மக்களாக இறங்கி எல்லா சேவைகளையும் செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ ஒரு மேடைக்கு போகிறாரு, இல்லை ஒரு பப்ளிக் இடத்துக்கு போகிறாரு அப்படின்னா அவர் ஒரு 20, 30, 40 பவுன்சஸோடு போகிறாரு. பவுன்சஸோடு போகிறவர் எப்படி மக்களை போய் ரீச் பண்ண முடியும்? அதாவது அந்த காலத்தில் எம்ஜிஆர் எல்லாம் அரசியல் பண்ணும்போது மக்களோட மக்களாக போய் இறங்கி சேவை செஞ்சாங்க. இப்போ ஒரு எம்ஜிஆர் எல்லாம் சொல்கிறேன், ஏழை குடிசைக்கு அந்த வயசானவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்படி கையை போய் பிடிச்சார்னா அவருடைய கையை அணைக்கும் போதே அதில் ஒரு பரிவும் பற்றும் தெரியும். இன்றைய அளவும் போற்றப்படுற ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறவர் எம்ஜிஆர் அவர்கள். அவரெல்லாம் இறங்கி போனாங்க, மக்களோட மக்களாக இருந்தாங்க. இப்படி பவுன்சஸ் வச்சுட்டு இருக்கிற காலம் இப்போ வந்துடுச்சு. ஒரு சினிமா நடிகனாக இருக்கிறாரு, அவர் பவுன்சஸ் தேவை, பாதுகாப்பு தேவை அப்படிங்கிறது சரியான விஷயமா இருக்கலாம். ஆனால் அரசியல்னு வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த பவுன்சர்ஸுங்கிற வளையத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு நீங்கள் யாருக்கு என்ன செய்ய முடியும், மக்களோட பிரச்சனைகளை எப்படி பார்க்க முடியும்? நீங்கள் தூரத்துலேருந்து மக்களோட பிரச்சனைகளை பார்த்து என்ன நீங்கள் மக்களுக்கு செஞ்சிட முடியும்? நீங்கள் இறங்கி செய்யணும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, சமீபத்தில் மறைந்தாரே போன வருஷம் விஜயகாந்த் சார், அவர் அரசியலில் என்ன பண்ணார், ஏதாவது பிரச்சனைன்னா அவர் வேஷ்டியை மடித்து கட்டிட்டு களத்துக்குள்ளே இறங்கி வேலை பார்த்தார். இப்போ நம்ம விஜயை அந்தளவுக்கு கூட நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் முதிர்ச்சி கம்மியாக இருக்கலாம், அரசியல் அறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். ஆனால் இந்த நிவாரணம் அப்படிங்கிறது இருக்குல்ல சார், அவங்களே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீங்கள் பாதிக்கப்பட்ட இடத்துக்கு போகணும், அந்த குடிசைகளுக்கு போகணும், அங்கே என்ன வெள்ளம் வந்திருக்கு, எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதை நீங்கள் பார்த்து அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கணும். நீங்கள் ஒரு 300 பேரையோ 250 பேரையோ டிபி சத்திரம்னு ஏதோ ஒரு இடத்துல ஒரு 25 கிலோமீட்டர் ஒரு வேன் வச்சு அவர் தான் கூட்டிகிட்டு வர்றாரு, அது வேறு விஷயம். பாதுகாப்பு கொடுக்குறாரு, அந்த வந்தவங்களுக்கு ஃபுட்டு கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு, ஓகே. அது இந்த நிவாரணத்தை நீங்கள் கூப்பிட்டு செய்கிறதுங்கிறது வேறு சார். இப்போ ஒரு கல்யாண வீடுன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் இன்விடேஷன் கொடுக்குறீங்க, எல்லோரும் உங்களை தேடி கல்யாணத்துக்கு வருவாங்க, மண்டபத்தில் நீங்கள் விருந்து கொடுக்கலாம். இப்போ ஒரு இலவு வீட்டுக்கு போகும்போது, ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது நீங்கள் தான் அவங்கள போய் பார்க்கணும். நீங்கள் அவங்கள எங்கள் வீட்டுக்கு வாங்க, நான் எப்படி இறந்து போனார் அப்படின்னு கேட்டுக்கிறது, அப்படியா இப்படியா அப்படிங்கிறது சரியான விஷயம் கிடையாது. இதுதான் நியாயமான விஷயம். யாராக இருந்தாலும் என்ன செய்வாங்க, ஒருத்தவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ஒருத்தர் ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கார் சார், அவரை போய் நீங்கள் ஆக்சிடெண்ட்டாக இருக்கும்போது அவர் கஷ்டப்படுற அந்த காலத்தில் போய் உதவி செய்யணும். அதை விட்டுட்டு அவர் எல்லாம் குணமடைஞ்சு வந்ததுக்கப்புறமோ, இல்லை அவர் இறந்துட்டார்னு வச்சுக்கோங்க, இறந்ததுக்கப்புறம் அவர் வீட்டுக்கு நிவாரணம் கொடுத்து என்ன பிரயோஜனம் சொல்லுங்கள்? நீங்கள் முதல்ல அரசியல் எப்படின்னா, நீங்கள் களத்தில் இறங்கி போராடணும். இப்போ நம்ம துணை முதல்வர் இருக்கார் இல்லையா, அவர் பாருங்கள், இப்போ அவர் களத்தில் இறங்கி எல்லா இடத்துக்கும் போகிறாரு. இப்போ நைட்டில் கூட எல்லா ப்ரோட்டோகால்ஸையும் மீறி எல்லா இடத்துக்கும் போகிறாரு. இங்கே என்ன நடந்திருக்கு, அங்கே நடந்திருக்கு எல்லாம் பார்க்குறாரு, தண்ணிக்குள்ளே இறங்கி வேலை பார்க்குறாரு. அந்த மாதிரி ஆளுங்க தான் அரசியலில் சக்ஸஸ் ஆக முடியும். அந்த மாதிரி ஆளுமை விஜய்க்கு வரணும். அவர் இன்னும் சினிமா நடிகனாகவே தன்னை பார்க்குறாரு. அவர் என்னைக்காவது சாக்கடைக்குள்ளே இறங்கியிருப்பாரா சார்? என்னைக்காவது இறங்கியிருப்பாரா? பன்னீரில் குளிக்கிறவருக்கு சாக்கடைனா என்னன்னு தெரியும். அப்போ தான் இந்த அரசியலில் ஜெயிக்க முடியும். விஜய் தரப்புலேருந்து என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா, அந்த மக்களை நான் இங்கே அழைத்து வந்தாலுமே அவங்களோட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கிட்ட நான்
பேசினேன், அவங்களுக்கு ஆறுதல் சொன்னேன். இதே நான் அவங்க இடத்துக்கு போய் நான் பார்த்துருந்தேன்னா இந்த மாதிரி ஃப்ரீயாக பேசியிருக்க முடியாது அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காருல்ல, இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா? சார் இது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிறத விட்டுருவோம். நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க. இப்போ ஒரு 300 பேரை அவங்க வீட்டில் கூப்பிட்டு நீங்கள் வந்து இந்த நிவாரணம் கொடுத்து நீங்கள் சாப்பாடு போட்டு அவங்களுக்கு மரியாதை பண்ணி சரி 1 மணி நேரம் பேசுனதாகவே வச்சுக்குவோம், பேசி அனுப்புகிறீங்க. நீங்கள் அந்த இடத்துக்கு, அதாவது அந்த டிபி சத்திரங்கிற இடத்துக்கு நீங்கள் களத்துக்கு போயிருந்தீங்கன்னா அங்கே ஒரு 30,000 பேர், ஒரு 10,000 பேர், ஒரு 15,000 பேர் அந்த கூட்டமெல்லாம் கூடியிருக்கும். விஜய் பார்த்து எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அத்தனை 1000 மக்களுக்கு நீங்கள் பார்த்து ஆறுதல் சொல்கிறது எப்படி? நீங்கள் நேரடியாக போய் சொல்லும்போது அவங்களுக்கு நிஜமாகவே ஆறுதலாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆறுதல் சொல்கிறது எப்படி? அவங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசுங்க. 10 நிமிஷம் உங்களுக்கு நான் இருக்கேன், நான் எதாக இருந்தாலும் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு 10 நிமிஷம் சொல்லுங்கள். அது அவங்களுக்கு ஆறுதலாக இருக்குமா? ஒரு 300 பேரை மட்டும் தனியாக கூட்டிகிட்டு வந்து அவங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி அரிசி பருப்பு ஏதோ ஒன்று, அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு யாரும் வெளிப்படையாக சொல்லலை, கொடுத்து நிவாரணம் பண்ணுறது சரியாக இருக்குமா? மொத்த பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க சார் அந்த இடத்துல. 300 மட்டும் தேர்ந்தெடுத்து கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? ஒரு ஷோ காட்டுற மாதிரி தான் இருக்குது. இத்தனைக்கு இவர் வந்து அங்கே டிபி சத்திரத்துக்கு போய் பார்த்து ஆறுதல் கொடுத்தாருன்னா ஹெட்லைன்ஸில் வந்துருப்பார் இல்லையா? கள அரசியல் அவருக்கு இன்னும் புரியலையோ? இல்லை கண்டிப்பாக டிபி சத்திரத்துக்கு போய் பார்த்துருக்கணும் சார். என்னுடைய அறிவுக்கு தோன்றது சொல்கிறேன், அங்கே போயிருக்கணும். இப்போ வெள்ளம் வந்த அன்னைக்கு, மழை கொட்டுற அன்னைக்கு போக முடியாத சூழ்நிலை இருந்திருக்கலாம், மின்சாரம் தடைபட்டிருக்கலாம், ரோடுகள் சரியில்லாமல் இருந்திருக்கலாம், தண்ணி தேங்கி இருக்கலாம், பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். இதெல்லாம் 2 நாள் கழித்து மழை வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போய் பார்த்துருக்கலாமே. அவங்களோட நீங்கள் அவங்களுக்கு நேரடியாக போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம். அவரால் முடியாட்டினா கூட புஷி ஆனந்த் அவர்கள் அமைச்சு நிவாரணம் கொடுத்துருக்கலாம் சார். புஷி ஆனந்துக்குலாம் அங்கே அடையாளமே கிடையாது சார். இவருக்கு பின்னாடி இருக்கிறவர் தான், புரியுதா உங்களுக்கு? இவருக்கு பின்னாடி நிற்கிறவர் தான். நீங்கள் புஷி ஆனந்துக்கு என்ன அடையாளம் இருக்குது சொல்லுங்கள்? புஷி ஆனந்துக்குலாம் அங்கே அடையாளம் அந்த தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு மட்டும்தான் அங்கே அடையாளமே இருக்குது. விஜயை தவிர்த்து விஜய் இல்லை, மைனஸ் விஜய் அப்படின்னு சொல்லுங்கள். யாருக்கு அடையாளம் இருக்குது சொல்லுங்கள்? ஒரு பெரிய தலைவர் நீங்கள் சொல்லுங்கள், யாராவது சொல்லுங்கள். யாருமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு, நம்ம குற்றம் சொல்ல வேண்டாம், இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு அவர் தான் அடையாளம். நீங்கள் அவரே அடையாளமாக இருக்கும்போது அங்கே அவர் போய் நின்னா தான் அந்த வெளிச்சம் வரும். புஷி ஆனந்தெல்லாம் போய் நின்னால் அந்த இருட்டு தான் மேலும் சூடும். அவர் எங்கே என்ன பண்ணுவாருன்னு தெரியாது. எல்லாரும் இதுலேயும் ஒரு ஃபோட்டோ, விஜய் ஃபோட்டோ ஒட்டி எல்லாருக்கும் நிவாரணம் கொடுத்தாலும் கொடுப்பாரு, என்னென்னமோ பண்ணுவார், புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி பண்ணக்கூடிய கேரக்டராக அவர் இருக்கிறார். அதனால் நம்ம அவரை பற்றி பேசுகிறோம். விஜய் போய் செஞ்சுருக்கணும். நீண்ட காத்திருப்புக்கு பிறகு விடாமுயற்சி டீசர் வந்து சமீபத்தில் வெளியானது. மிகப்பெரிய அளவில் வரவேற்பு பெற்றிருக்குது. ஒரு பக்கம் வரவேற்பு பெற்றிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு ஹாலிவுட் படத்தோட பிரேக் டவுன் அப்படிங்கிற படத்தோட தழுவலாக இருக்கலாம், இல்லை ரைட்ஸ் வாங்காமல் பண்ணிட்டாங்க, காப்பி அடிச்சிட்டாங்களா அப்படிங்கிற விமர்சனம் இருந்திருக்கு இல்லையா? உங்களோட பார்வை என்ன சார்? என்னுடைய கருத்து, முதல்ல ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறேன். அது என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எல்லாருமே முட்டாள்கள், புரியுதா உங்களுக்கு? யாருமே அறிவாளி கிடையாது, யாருமே புத்திசாலி கிடையாது, யாருமே பண்பட்டவங்க கிடையாது, யாருமே எழுத்தாளர்கள் கிடையாது. அப்படி ஒரு நோக்கத்தில் ஏதோ ஒரு ஃபாரின் கதையை போய் தேடி பிடிக்கிறாங்க. ஏன் நம்ம நாட்டில் ஆளுங்க இல்லையா, அறிவாளிங்க இல்லையா, கதை எழுதுறதுக்கு திறன் படைச்சவங்க இல்லையா? நம்ம நாட்டில் எத்தனை கதைகளை உருவாக்கி இருக்கிறாங்க, இந்த மண்ணுக்கு ஏற்ற மாதிரி எத்தனை கதைகளை உருவாக்கிறாங்க. நம்ம மண்ணுக்கு ஏற்ற கதைகளை வெளிநாட்டில் உருவாக்க முடியுமா? அவங்களுடைய ட்ரெண்டில் அவங்க இது பண்ணுறாங்க. நீங்கள் ஏன் போய் ஒரு இடத்துல காப்பி அடிக்கணும்? முதல்ல ஏன் போய் ஒரு ரைட்ஸை வாங்கிட்டு வரணும்? நம்ம இடத்துல எல்லாம் இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னொருத்தவங்களை தேடி போகணும்? காப்பி அடிக்கிறது தவறு, ரைட்ஸ் வாங்கி பண்ணுறதே தவறுன்னு சொல்கிறீங்க சார். ரைட்ஸ் வாங்கி பண்ணுறது தவறுன்னு நான் சொல்ல வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம பூமியிலே எல்லாம் இருக்குது, எல்லா வளமும் நம்மக்கிட்டே இருக்குது. நம்மளே விவசாயம் பார்த்து நம்மளே அறுவடை பண்ணி நம்மளே அந்த நெல்லை வந்து உணவாக்கி சாப்பிட்றது எவ்வளோ சுகமான ஒரு விஷயம். அதை விட்டுட்டு நீங்கள் ஏன் போய் இன்னும் சைனாக்காரன்ட்ட கொடுத்தீங்கன்னா அவன் வந்து பிளாஸ்டிக் அரிசி தான் அனுப்பிச்சி விடுவான் அவங்களுக்கு. அங்கே இருக்கிறதுல என்ன உங்களுக்கு கண்டென்ட் இருக்குன்றீங்க, என்ன உங்களுக்கு அதில் வந்து சுரம் இருக்குங்கிறீங்க, என்ன வந்து சுவாரஸ்யம் இருக்குங்கிறீங்க. அந்த கதையை நம்மளோட மண்ணுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி பண்ணலாம் இல்லையா? அப்படி கூட பண்ணி சார். இங்கே எத்தனையோ நாவல்கள் இருக்குது சார், இங்கே எத்தனையோ நல்ல எழுத்தாளர்கள் இருக்காங்க, இங்கே எத்தனையோ நல்ல கதாசிரியர்கள் இருக்காங்க, ஏகப்பட்ட கதைகள், அதாவது அருமையான கதைகளை எல்லாம் சொன்னவங்க இருக்காங்க. அப்படி சொல்ல வந்த விஷயங்களை அழகாக சொல்லிட்டு போனவங்களாம் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆளுங்கள் எல்லாம் தேடி எடுக்கலாமே. இன்றைக்கும் இருக்காங்களே. அன்னைக்கு ஜெயகாந்தன் இருந்தார், முழு மலரும் படம் வந்து மகேந்திரன் சார் ஒரு கதையை வாங்கி தான் வந்து பண்ணார். இந்த மாதிரி நிறைய இருக்காங்களே. அழகாக நாவல்களை வாங்கி பண்ணலாம், இல்லைன்னா நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க, அவங்ககிட்ட வாங்கி பண்ணலாம். கதையை போய் வெளியில் வந்து வாங்கிட்டு வரணும்னு அவசியம் இல்லை. முதல்ல அந்த கருத்துக்கே நான் முரண்படுறேன். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அது வந்து டீசர் வெளியே வந்துருச்சு, டீசர் நல்லா இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அதில் ஒரு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அந்த டீசரை பார்த்துட்டு இது பிரேக் டவுன்னு 1997 வந்து ஒரு ஆங்கில படத்தினுடைய தழுவல் இந்த கதையை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க 150 கோடி
வழக்கு தொடுத்துருக்காங்க இப்போ இவங்க மேலே, அதாவது லைக்கா மேலே அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒருவேளை இந்த படத்தை அவங்க எடுக்கணும்னு நினச்சிருந்தா முதலே போய் அவங்கக்கிட்ட பர்மிஷன் வாங்கி அதை எழுதி வாங்கிட்டு வந்திருக்கலாம். அஃபிஷியலாக ரைட்ஸ் அவங்கக்கிட்ட வந்து வாங்கிட்டு வந்து இந்த படத்தை எடுத்துருக்கலாம். ஏன் பண்ணலை? இது வந்து அஜித்தும் இந்த கதையை சிபாரிசு பண்ண மாதிரி தெரில, மகிழ் திருமேனியும் சிபாரிசு பண்ண மாதிரி தெரில. லைக்கா நிறுவனம் தான் இந்த கதையை எடுக்கலாம் அப்படின்னு. தவறு லைக்கா மேலேயான்னு எனக்கு முழுசாக சொல்ல முடியல. பட் லைக்கா வந்து இந்த கதையை சிபாரிசு பண்ணதாக தான் ஒரு தகவல் இருக்குது. அப்படி இருக்கும்போது லைக்கா வந்து அதை வாங்கியிருக்கணும். அட்லீஸ்ட் மகிழ் திருமேனியாவது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இந்த கதையை நீங்கள் வாங்கிட்டீங்களான்னு கேட்டிருக்கணும். இல்லை என்ன நடக்குதுன்னா தெரிஞ்சுக்கணும். அஜித்தாவது அதை தெரிஞ்சிருக்கலாம். யாருமே இப்போ செய்யலை. சார் அவங்க என்ன நோக்கம்னு நான் சொல்கிறேன் சார். இது வந்து அதாவது நம்ம வந்து அதாவது எங்கேயோ போய் நம்ம வெளியூரில் திருடிட்டு வரப்போ உள்ளூரில் நம்ம வந்து கடை போட்டிருக்கோம். யாருக்கு தெரிய போகுது? நம்ம கடையில் யார் வந்து டீ குடிக்க போகிறாங்கங்கிற கதை தான் இதெல்லாம் வந்து. புரியுதா உங்களுக்கு? அவன் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சி போட்டான். இப்போ எல்லாமே வந்துருச்சு சார். வேர்ல்டு ஃபுல்லாகவே உங்கள் கையில் வந்துருச்சு. என்னன்னாலும் உடனே வந்துருச்சு. ஏதாவது ஒரு இடத்துல சிபாரிசு பண்ணி போயிடுவாங்க. இப்போ ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்ன்னு வச்சுருந்தார்ல, வி ரவிச்சந்திரன் வச்சுருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்கார் கொடுக்குற லோகோ இருக்குல்ல, அந்த ஷீல்டு அதே போட்டு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ்னு அதே மாதிரி லோகோவில் அடிச்சிருந்தார். அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அப்ஜெக்ட் பண்ணிட்டாங்க. எங்களுடைய ஆஸ்கார் அவார்ட்ஸினுடைய இதை வந்து நீங்கள் வைக்கக்கூடாது அப்படின்னோடனே அவர் அதுக்கப்புறம் ஒரு குழந்தை கையை தூக்கி இருக்கிற மாதிரி, அவரோட பையன் நினைக்கிறேன், கையை தூக்கி இருக்கிற மாதிரி ஓக்கு பதில் ஏ எல்லாம் போட்டு மாற்றினாங்க. அந்த மாதிரி இப்போல்லாம் முந்தி மாதிரியெல்லாம் பண்ண முடியாது சார். தப்பு பண்ணிவிட்டு நான் வீட்டுக்குள்ளே ஒளிஞ்சிட்டா யாருக்கும் தெரியாதுங்கிற கதையெல்லாம் இப்போ இல்லை சார். அவங்க இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. இப்போ இது ஒரு புது சிக்கல். ஆல்ரெடி 2 வருஷம் உங்களுக்கு விடாமுயற்சி அதை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு புது சிக்கல். பொங்கலுக்கு வேற வெளியிடுறதா முடிவு பண்ணியிருக்காங்க. இன்னும் 7 நாள் என்னமோ தான் ஷூட்டிங் இருக்குது. அதனால் இந்த சிக்கலை எப்படி தீர்க்க போகிறாங்கன்னு தெரில. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். பொங்கலுக்கு ஒரு வேளை விடாமுயற்சி வரலைன்னா குட் பேட் அக்லி தான் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஏற்கனவே அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி இருக்குது. அது பொங்கலுக்கு விடாமுயற்சி வரலைன்னா குட் பேட் அக்லியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வந்துட முடியாது சார். இப்போ விடாமுயற்சி வரணுங்கிறதுக்கு தான் அஜித்தே சொல்லி அதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் வேலைகள் பாக்கி இருக்குது. அதாவது ஷூட்டிங் ஒரு 7 நாள் அந்த மாதிரி தான் இருக்குது போல். ஆனால் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குல்ல, போஸ்ட் ப்ரொடக்ஷன்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் முடித்து வர்றதுக்கு நிச்சயமாக தாமதமாகும். பொங்கலுக்குள்ளே அவங்க வந்துடுவாங்க. ஏன்னா டிசம்பரில் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு சரியான கணக்கு கிடையாது. நிச்சயமாக பொங்கலுக்கு நம்ம வந்து விடாமுயற்சி வந்துரும்னு நம்புவோமே. விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம் வந்து கங்குவா படத்தோட தோல்விக்கு அப்புறமா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி தேட்டர் வாசலில் போய் ரிவ்யூ எடுக்கிறாங்களே யூடியூபர்ஸ், அவங்க தான் முக்கியமான காரணம். அப்புறம் வந்து யூடியூப்பில் ரிவ்யூ பேசுவாங்க இல்லையா, அவங்க தான் முக்கியமான காரணம் வந்துருச்சு. கங்குவா மட்டும் இல்லை, பெரிய பெரிய படங்களுக்கு இந்த மாதிரி திட்டமிட்டு குறி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஹைகோர்ட்டில் ஒரு வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த வழக்கில் வந்து 3 நாட்களுக்கு அப்புறம் தான் ரிவ்யூலாம் சொல்லணும் அப்படின்னு. கருத்து சுதந்திரத்தை தடுக்கிறது நீங்கள் யார் அப்படின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றமே வந்து அந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க இல்லையா. நீங்களே வந்து பேசியிருந்தீங்க, முன்னாடியே நம்ம இது தொடர்பாக பேசியிருந்தோம். இப்போ இந்த தீர்ப்பு வந்திருக்கு இல்லையா, இது உங்களுடைய பார்வை என்ன? கருத்து சுதந்திரத்தில் யாருமே தலையிட முடியாது சார். முதல்ல ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். கங்குவாவை பொறுத்த வரைக்கும் ஓவராக ஹைப் ரொம்ப வந்து அதை பற்றி 2000 கோடி அடிக்கும், அப்படி பண்ணிடும், இப்படி பண்ணிடும், உலக லெவலில் இப்படி ஆயிரும் அப்படின்லாம் நிறைய பப்ளிசிட்டி பண்ணிட்டாங்க. ரொம்ப ஹைப்பாக பேசிட்டாங்க. அதுவும் இல்லாமல் அந்த படம் வந்து ரொம்ப சுமாரான படம்ங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆக வேண்டி இருக்குது. ஏன்னா அது படம் வெளிவந்துருச்சு, தேட்டரில் வந்து மக்கள்கிட்ட வரவேற்பில்லை, மக்கள் விரும்பலை அப்படின்னா நம்ம வந்து உண்மையை ஒத்துக்கணும். அதாவது கங்குவா படத்துக்கு இவ்வளோ ட்ரால் ஆனதுக்கு காரணம் வந்து அந்த படம் வந்து ரொம்ப மோசமாக இருந்தது தான் காரணம். அதுக்காண்டி எல்லா படத்தையும் விமர்சனம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. இப்போ ஒரு அஜித் படமும் வருது, ஒரு விஜய் படம் வருது, இப்போ வேறு ஏதோ பெரிய நடிகர் படம் வருது, அதுக்கெலாம் விமர்சனம் பண்ணுறாங்க. எல்லா படத்துக்கும் இப்படி விமர்சனம் பண்ணுறது இல்லையே. இது வந்து குறிப்பாக சூர்யாவை தாக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படி எனக்கு தோணலை. குறிப்பாக சூர்யா தாக்குனான்னா சூரரை போட்டு வந்து ஓடிடியில் வராமல் ஒரு வேளை தேட்டருக்கு வந்திருந்தால் நிச்சயமாக நல்லா தான் ஓடி இருக்கும். ஜெய் பீம் வந்து ஓடிடியில் வராமல் அதுவும் தேட்டருக்கு வந்திருந்தால் நல்லா தான் ஓடி இருக்கும். நல்ல படம் வந்துச்சுன்னா நிச்சயமாக மக்கள் பார்க்கத்தான் செய்வாங்க. லப்பர் பந்துலேருந்து சின்ன படங்கள்லேருந்து இந்த வாழை மாதிரி படங்கள் எல்லாமே பயங்கரமாக கலெக்ஷன் பண்ணுது. எப்படி பார்க்குது? அதுக்கெல்லாம் விமர்சனங்கள் வரலையே. இப்போ இது தடை பண்ணுறது முதல்ல தப்பு. தடை பண்ண முடியாது ஒரு பக்கம், அது விட்டுருங்க. இப்போ தேட்டருக்குள்ளே நீங்கள் போய் எடுக்கக்கூடாதுன்னு சட்டம் போடுறீங்க. தேட்டருக்கு வெளியில் ஆடியன்ஸ் வந்துடுவாங்க, அங்கே மைக்கை பிடிச்சி எடுத்தால் என்ன செய்வீங்க? இந்த தெருமுக்கில் அந்த க்ரௌடுன்றது அப்படியே கலைஞ்சி தான் போகும். ஒரு தேட்டர் க்ரௌடுங்கிறது அங்கே தெருமுக்கில் நிறுத்தி எடுத்தால் என்ன செய்வீங்க? எல்லா இடத்துலையும் போய் தடுக்க முடியுமா? அது வந்து ஆமாம், அது ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு சாத்தியம் கிடையாது. இப்போ நானும் ஒரு தயாரிப்பாளர் தான். சாத்தியம் என்ன அப்படின்னா அதுக்கு ப்ராக்டிக்கலாக சாத்தியம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும். என்ன விஷயம்னா, அதாவது வந்து படத்தை பற்றி விமர்சனம் பண்ணுங்கள்.
படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள், படம் நல்லா இருந்தால் கொண்டாடுங்க, அதெல்லாம் வேறு விஷயம். அதை இல்லாமல் அந்த டைரக்டரை நான் கொலை பண்ணிடுவேன், நான் வந்து அவனை அடிச்சிருவேன், குத்திடுவேன், இந்த மாதிரி வந்து அன்பார்லிமெண்ட்ஸ் வேர்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, என்ன படம் எடுத்திருக்கான் இப்படியெல்லாம் பேசுகிறது வந்து யாராக இருந்தாலும் அது வந்து அனுமதிக்க முடியாது. அதை நம்ம என்டர்டெயின் பண்ணவே கூடாது. அப்படிப்பட்ட விஷமிகள் பேசுகிறத வந்து நம்ம வந்து முதல்ல அதை வந்து டெலிகாஸ்ட் பண்ணக்கூடாது. நமக்கும் ஒரு இது இருக்குது, யூடியூப்புக்காரவங்களுக்கும் ஒரு இது இருக்குது, அதாவது என்ன சொல்கிறது, அவங்களுக்கும் ஒரு கடமை இருக்குது, அவங்களும் அதை பாதுகாப்பாக செய்யணும். அது மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். மற்றபடி படம் விமர்சனம், இப்போ நல்ல சின்ன படம் வருது சார் தியேட்டரில், இப்போ ரப்பர் பந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மவுத் டாக்கில் தான் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த வாழையெல்லாம் அப்படி தான் வந்துச்சு. இப்போ அந்த மாதிரி படங்கள்லாம் இப்போ விமர்சனமே பண்ணக்கூடாதுன்னா சின்ன படங்கள் இன்னைக்கு வெளியிடுறதே கஷ்டமாக இருக்குது. வெளியானது தெரியாமலே போயிடும் இல்லையா? வெளியானது தெரியாமலே எத்தனையோ படங்கள் போயிருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம மிஸ்கின் படம், முதல் படம் என்ன படம் அது, ஃபஸ்ட்டு படம் ஒன்று வந்துச்சு, வாழை மீனுக்கு, அந்த படம் பேரை விட்டுருங்க, அந்த வாழை மீனுக்கு அந்த படம் வந்துச்சு இல்லையா, அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல் வாரம் ரிலீஸ் ஆகி கூட்டமே இல்லாமல் தியேட்டர் விட்டே எடுத்துட்டாங்க. மறுவாரம் மறுபடியும் வேற ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி இந்த படம் நல்லா இருக்குன்னு சொல்லி மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரீரிலீஸ் தான் அது பிச்சுக்கிட்டு ஓடிச்சு. இப்படி ஏதாவது சின்ன படங்கள் வந்து ஒரு பெரிய அடையாளங்கள், ஒரு உதாரணத்துக்கு லைக்கா மாதிரியோ ரெட் ஜெயின் மாதிரியோ இல்லை பெரிய பேனர் அடையாளங்கள் மூலமாக வந்தால் கொஞ்சம் கவனிக்கிறாங்க, ஏன் இவங்க இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ என்னமோ இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் ஆடியன்ஸ் வராங்க. சாதாரணமாக ஒரு நல்ல படத்தை ரிலீஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஆடியன்ஸே இன்றைக்கி வர்றதில்லை. அட்லீஸ்ட் ஹரிஷ் கல்யாண் மாதிரி ஒரு ஆடியன்ஸ் புல் உள்ள சின்ன ஹீரோவாவது இருந்தால் தான் தேட்டருக்கு ஆளுங்க வராங்க. இப்படி இருக்குது சின்ன படங்களுடைய சூழ்நிலை. இப்போ வாழை படம்லாம் இருக்குது சார், இப்போ வந்து ரெட் ஜெயின் ரிலீஸ் பண்ணாங்க, மாரி செல்வராஜ் அவர் பெரிய பிராண்டு, அவர் எடுத்தார், நல்லாயிருக்கும்னு வந்தாங்க. இதே மாதிரி ஒரு படம் வந்துச்சு, ஜமான்னு ஒரு படம் வந்துச்சு சமீபத்தில். அந்த படமெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல படமாக இருந்துச்சு, நான் கூட பார்த்தேன், பேசப்பட்ட படமாக இருந்துச்சு, ஆனால் ஓடலை, கலெக்ஷன் இல்லை. அதெல்லாம் ரொம்ப, அதாவது பேத்தட்டிக். அந்த ப்ரொடியூசர் வந்து நல்ல படம் எடுத்து கொடுத்து கூட அவருக்கு லாஸ் அப்படின்னும் போது ரொம்ப வருத்தமான விஷயம். இப்படி இருக்கும்போது இந்த சின்ன படங்களுக்கு பண்ண வேண்டிய விமர்சனங்கள் இருக்குது பார்த்தீங்களா, தியேட்டர் ஆடியன்ஸ் பண்ண வேண்டிய விமர்சனம், இதுவும் தடைபடும். பெரிய படம் எப்படியோ ஓடிடும், ஆனால் சின்ன படம் ஓடாது. அதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணக்கூடாது. இந்த ரிவ்யூ வந்து நம்ம பர்மிட் பண்ணி தான் ஆகணும். ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பான பல்வேறு விஷயங்கள் எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி. நன்றி சார்.